Hi everyone, welcome to Mina for Math, which make your math lesson an easy one. இன்னைக்கு நாம CBSE board class 9 chapter 1 number systems தான் பார்க்க போறோம். இந்த வீடியோல exam 11 பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். Before going to the video, operations on real numbers வீடியோட லிங்க் மேல காட்டன் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்திருக்கேன். அதை பார்த்துட்டு வாங்க so that இந்த sum உங்களுக்கு இன்னுமே சிம்பிளா இருக்கும். And now let's start. Example 11, check whether 7 root 5, 7 by root 5, root 2 plus 21 plus pi minus 2 or irrational numbers or not. So, நம்ம already வந்து irrational numbersனா என்ன இதெல்லாமே அதோட decimal expansions எப்படி இருக்கும் இதெல்லாமே பார்த்துட்டோம் ஓகேவா. ஸோ உங்களுக்காக தெரியறதுக்காக again சொல்கிறேன், irrational numbers is nothing but non-terminating and non-recurring இருக்கணும். ஸோ இந்த ரெண்டு கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா அது வந்து irrational number அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கணும். லாஸ்ட் செக்ஷன்லேயே நம்ம பார்த்துட்டோம் ரூட் 5 ரூட் 2 பை இது எல்லாமே irrational நம்பர்ஸ்னு. அதோட வேல்யூஸ் எல்லாத்தையும் நான் இங்கே எழுதுறேன். ஸ்கொயர் ரூட் 5க்கு 2.236 and so on போய்கிட்டே இருக்கும். நான் பாயிண்ட்க்கு அப்புறம் 3 டிஜிட்ஸ் தான் எழுதுறேன். பட் இது வந்து நான் டெர்மினேட்டிங்காக போயிட்டே இருக்கும் அண்ட் நான் ரெக்கரிங் கூட. வந்த நம்பரே திரும்ப அதே ஃபார்மேட்டில் வராது. அண்ட் ஸ்கொயர் ரூட் 2 ஓட வேல்யூ நமக்கு தெரியும் 1.414 and so on போய்கிட்டே இருக்கும். சிமிலர்லி பையோட வேல்யூவும் 3.1415 and so on போய்கிட்டே இருக்கும். ஓகே, ஸோ இங்கே என்ன நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பாருங்க. 7 ரூட் 5னு ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க, 7 டிவைடட் பை ரூட் 5னு கொடுத்துருக்காங்க, ரூட் 2 பிளஸ் 21 கொடுத்துருக்காங்க அண்ட் ஃபைனலி பை மைனஸ் 2னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ரூட் 5 ஓட வேல்யூ எனக்கு தெரியும் 2.236. அப்போ 7 ரூட் 5ல நான் 7ஓட 2.236 and so on மல்டிபிள் பண்ணுறேன். ஸோ அப்படி மல்டிபிள் பண்ணும்போது நீங்கள் ஜஸ்ட் and so on வச்சுக்கோங்க. 7 6 are 42, 2 carry over 4, 7 3s are 21, 25, 5 carry over 2, 7 2s are 14, 15, 16, 6 carry over 1, 7 2s are 14 plus 1, 15. ஸோ 15.652 and so on போய்கிட்டே இருக்கு. ஸோ இந்த and so onக்கு அர்த்தம் என்ன? திஸ் இஸ் நான் டெர்மினேட்டிங் அண்ட் நான் ரெக்கரிங், கரெக்டா? ஸோ எந்த ஒரு நம்பர் நான் டெர்மினேட்டிங் அண்ட் நான் ரெக்கரிங்காக இருக்கும் அந்த நம்பர் கண்டிப்பாக irrational நம்பராக தான் இருக்கும். அப்போ இந்த 7 ரூட் 5ங்கிறது வந்து கண்டிப்பாக irrational நம்பர் தான் அப்படின்னு சொல்லி கன்க்ளூட் பண்ணலாம். ஸோ அதே 7 பை ஸ்கொயர் ரூட் 5னு கொடுத்தா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த மாதிரி டினாமினேட்டரில் ரூட் 5 கொடுத்துருந்தாங்கனாலே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எனக்கு டினாமினேட்டரில் ரூட்டில் வரவே கூடாது. அதை நான் ரேஷ்னலைஸ் பண்ணணும். அந்த ரேஷ்னலைஸ்க்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, இங்கே கீழே ரூட் 5 இருந்துச்சுன்னா நான் ரூட் 5ஆல் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் ரெண்டையுமே மல்டிபிள் பண்ணணும். அப்படி மல்டிபிள் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும்? 7ஓட ரூட் 5 மல்டிபிள் பண்ணும்போது 7 ரூட் 5னு கிடைக்கும். கீழே என்ன கிடைக்கும்? நல்லா கவனிங்க, ரூட் 5 இன்டூ ரூட் 5. இதுக்கு என்ன அர்த்தம்? 2 ரூட் 5. அதாவது ரூட் 5ஐ 2 தடவை ஸ்கொயர் பண்ணலாம். ஐ மீன் ஸ்கொயர் பண்ணோம்னா 2ன்னு அர்த்தம் இல்லையா? ஸோ இப்போ இந்த ஸ்கொயர் ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல் அவுட் ஆயிடுச்சுன்னா நமக்கு வெறும் ஆன்சர் 5 தான் கிடைக்கும். ஸோ எந்த இடத்துல ஒரே நம்பர் 5ன்ற ஒரே நம்பரை ரெண்டுமே ஸ்கொயர் ரூட்ல இருக்கிற மாதிரி இருந்தா அதோட ஆன்சர் 5 கிடைக்கும். இப்போ ஸ்கொயர் ரூட் ஏ இன்டூ ஸ்கொயர் ரூட் ஏன்னு இருந்தா அந்த இடத்துல எனக்கு ஆன்சர் ஏ மட்டும்தான். ஸோ இந்த மாதிரி ஃபார்மேட்ல இப்போ இங்கே டினாமினேட்டர்ல எனக்கு 5ன்னு கிடைச்சிருச்சு. 7 ரூட் 5ஓட வேல்யூ எனக்கு தெரியும் 15.652. ஸோ 15.652 ஆல்ரெடி நான் கண்டுபிடிச்ச வேல்யூ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். அண்ட் ஸோ ஒன் அஃப்கோர்ஸ், ஏன்னா இது வந்து நான் டெர்மினேட்டிங் அண்ட் நான் ரெக்கரிங். ஸோ டிவைடட் பை 5 பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ஆன்சர் என்ன கிடைக்கும்? அப்படியே ஜஸ்ட் நார்மலாகவே டிவைட் பண்ணி பாருங்க. ஸோ 3.1 கேரி ஓவர் 1, ஸோ 5 and again 0 and so on அப்படின்னு சொல்லி போய்கிட்டே இருக்கும். ஸோ அஃப்கோர்ஸ் இந்த 7 டிவைடட் பை ரூட் 5ம் பார்த்தீங்கன்னா நான் டெர்மினேட்டிங் அண்ட் நான் ரெக்கரிங்காக இருக்குது. அதனால் இந்த நம்பரும் கண்டிப்பாக irrational நம்பராக தான் இருக்க முடியும். அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரூட் 2 ப்ளஸ் 21 சொல்லிட்டு இருக்கு. ஸோ நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா ரூட் 2ஓட வேல்யூ 1.414 and so on plus 21. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம இந்த 21க்கு அப்புறமா 0.000 இருக்கிறதா எடுத்துப்போம். ஸோ 21ஐயும் 1ஐயும் மட்டும் ஆட் பண்ணிப்போம். ஸோ 22.414 and so on, that is non terminating and non recurring, which is a irrational number. ஸோ இது irrational number அப்படின்னா ரூட் 2 plus 21ம் கண்டிப்பாக irrational நம்பராக தான் இருக்க முடியும். ஸோ ஃபைனலி பை மைனஸ் 2 இருக்கு. பையோட வேல்யூ நமக்கு தெரியும் 3.1415 and so on minus 2 பண்ணணும் இல்லையா? ஸோ இங்கேயும் 2க்கு அப்புறம் 0.00 and so on இருக்கதான் நம்ம கால்குலேட் பண்ணிக்குவோம். ஸோ 3 minus 2 will be 1. ஸோ 1.1
1, 4, 1, 5 and so on, which is non-terminating and non-recurring, that is an irrational number. So pi minus 2 is also irrational number. So நம்மளோட questionல கொடுத்துருக்க 4 நம்பரும் irrational நம்பர்ஸா இல்லையான்னு கேட்க சொல்லியிருந்தாங்க. பட் நம்ம எல்லா நம்பரையுமே செக் பண்ணியிருந்தோம். அது எல்லாமே நமக்கு irrational நம்பரா தான் வந்திருந்துச்சு. ஸோ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் கான்செப்ட். இஃப் யூ ஸ்டில் ஹேவ் எனி டவுட்ஸ் கமெண்ட் ஹியர், வி வில் கிளாரிஃபை. அண்ட் இந்த ஆப்ரேஷன்ஸ் ஆன் ரியல் நம்பர்ஸ் இருக்குது இல்லையா, அதை பேசிக்காக வச்சு தான் இந்த சம் பண்ணியிருப்போம். அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா உங்கள் லெஃப்ட்ல இருக்க வீடியோ செக் பண்ணி பாருங்க. அண்ட் எக்ஸாம்பிள் 12 பற்றி தெரிஞ்சுக்கோ உங்கள் ரைட்ல இருக்க வீடியோ செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் டூ லைக் த வீடியோ அண்ட் சப்ஸ்கிரைப் டு மீனா ஃபார் மேத். ஆல்சோ டோன்ட் ஃபர்கெட் டு ஹிட் த பெல் ஐகான் ஃபார் ஃபியூச்சர் அப்டேட்ஸ். அண்ட் மேக்ஸ் கஷ்டமான சப்ஜெக்டா ஃபீல் பண்ற உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காம இந்த சேனலை ரெஃபர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.